திருகோணமலையில் கஞ்சி காய்ச்சிய பெண்களை கதற கதற கைது செய்த போலீசார். சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியதற்காக கைது. தமிழருக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா? செல்வராச கஜேந்திரன் கேள்வி. நாட்டில் தற்போது 2 ஜனாதிபதிகள் பதவியில். லக்ஷ்மன் கிரியல்ல குற்றச்சாட்டு. ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படியாக இலங்கை ராணுவத்தினர் அரசுக்கும் தொடர்புள்ளதா? காமினி வலைபுட கேள்வி. எந்த கொம்பனாலும் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது, வியாளேந்திரன் தெரிவிப்பு. திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியதற்காக கைதானவர்களுக்கு விளக்கமறியல். மூதூர் போலீசார் மிருகங்களாக மாறி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய பெண்களை கதற கதற கைது செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய தினம் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இப்பொழுது கூட இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே. ஆனால் நேற்றைய தினம் 12ஆம் தேதி தமிழ் மக்களுடைய இந்த இன அழிப்பினுடைய வாரம் ஆரம்பித்திருக்கிறது. நான் நேற்று திருகோணமலை மாவட்டத்தினுடைய சீனன்வெளி என்கிற கிராமத்திலே அந்த மக்களோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி அருந்தி அவரோடு நான் அந்த விடயங்களை ஆராய்ந்திருந்தேன். ஆனால் சம நேரத்திலே நேற்று மூதூர் பிரதேசத்திலே, மூதூரில் உள்ள சேனையூர் என்கிற கிராமத்திலேயும் மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை காய்ச்சி ஞாபகத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இறந்து போன தங்கள் உறவுகள், கூட இருந்தவர்கள், உயிரோடு வாழ்ந்தவர்களை நினைத்து அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். சிரட்டைகளிலே, தேங்காய் சிரட்டைகளிலே அந்த கஞ்சியை ஏந்தி குடிப்பதன் மூலம் இறுதி யுத்தத்திலே மக்கள் உணவில்லாமல் பட்டினியோடு வாழ்ந்த பொழுது உப்பில்லாத அந்த கஞ்சி எத்தனை ஆயிரம் உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது. இது ஒரு அடையாளம். தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே கட்சி வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி தமிழ் மக்களிடம் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அந்த மக்கள் திருகோணமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சேனையூர் கிராமத்திலும் செய்திருந்தார்கள். ஆனால் இவ்வாறு சேனையூர் கிராமத்தில் செய்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்த பெண்களை நேற்றிரவு போலீசார், ஆண் பெண் போலீசார் மிருகங்களாக மாறி, மூதூர் போலீசார் மிருகங்களாக மாறி மிக கேவலமாக கதற கதற அந்த பெண்களை இரவு கைது செய்திருக்கிறார்கள். ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுத்தவர்களை இரவு நேரம் அகால வேளையில் சென்றுதான் உடுத்த உடுப்போடு கதற கதற கொண்டு வர வேண்டுமா என்ற கேள்வியை நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது? பலரும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களாக இறக்குகிறார்கள். ஆனால் போலீஸ் அராஜகம், போலீசாருடைய அடாவடி, போலீசாருடைய மிருகத்தனம் நேற்றும் இந்த மண்ணிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே திருகோணமலை மண்ணில் தான் 1954ஆம் ஆண்டு 154 தமிழ் விவசாயிகள் போலீசார், இதே போலீசார் பார்த்து கொண்டிருக்க சிங்களக்காடையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது தொடங்கிய இந்த போலீஸ் அராஜகம், போலீசினுடைய அந்த இனவாதம், போலீசினுடைய அந்த நம்பகத்தன்மையின்மை, நேர்மையான சரியான நேர்மை ஜனநாயக தன்மையற்ற போலீசினுடைய நடவடிக்கைகள் நேற்றும் அதே திருகோணமலை மண்ணிலே திரும்பவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறதா கஞ்சி காய்ச்சக்கூடாது என்று? அல்லது நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு செய்திருக்கிறதா? போலீசாருக்கு உத்தரவு வழங்க யார் அதிகாரம் போலீசுக்கு கொடுத்தது? கஞ்சி காய்ச்சக்கூடாது அல்லது கஞ்சி வழங்கக்கூடாது, கஞ்சி சுகாதாரமான முறையிலே காட்சி வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுவதற்கு அந்த சுகாதார அறிவுறுத்தல்களை போலீசாருக்கு வழங்கியவர்கள் யார்? ஆகவே மிக மோசமாக, மிலேச்சத்தனமாக, மிருகங்களாக மூதூர் போலீசார் நடந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக அன்றைய தினம் இரவு நேரத்திலே 3 பெண்கள், கமலேஸ்வரன் தென்னிலா, கமலேஸ்வரன் விஜிதா, காளிராஜா சுஜா ஆகிய 3 பெண்களும் இந்த போலீசாரால் கதற கதற இழுத்து சென்று மூதூர் போலீசிலே இப்பொழுதும் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுதும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக மோசமான நாடு, மிக கேவலமான நாடு. இந்த நிலையிலே தான் அவர்களோடு சேர்ந்து இன்னும் ஒருவர், குறிப்பாக அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் மூதூர் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த கரிகரகுமாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் என்ன கட்சியாக இருக்கலாம், ஆனால் ஏன் கைது செய்கிறார்கள்? ஒரு கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலம் ஏன் இந்த இலங்கைக்கு? உலகத்தில் நித்திர கொள்ற நாடுதான் இலங்கை என்று நான் அறிந்தேன். ஆனால் கஞ்சி வழங்குகிறவர்களையே கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலத்தை மீண்டும் இலங்கை ஏன் பதிவு செய்கிறது? ஆகவே இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கும் தருகிறேன்.
நீங்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக வெசாக் வருகிற பொழுது உணவு வழங்குகிறீர்கள், நீங்கள் கஞ்சி வழங்குகிறீர்கள், நீங்கள் சாப்பாடு வழங்குகிறீர்கள். அப்பொழுது யாராவது சுகாதாரம் பற்றி கேட்டார்களா? அல்ல யாரும் அதை வேண்டாம் என்று சொன்னார்களா? ஆனால் இந்த மக்கள் 15 வருடங்களுக்கு முதல் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட பொழுது பால்சோறு வழங்கி நீங்கள் கொண்டாடிய பொழுதும் அதனை பார்த்து பொறுத்து கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு கஞ்சி வழங்குகிற பொழுது போலீசாருடைய அராஜகத்தை நிறுத்துங்கள். இது நாட்டிலே நல்லிணக்கம் சமாதானம் பற்றி எல்லாம் பேசுகின்ற அமைப்புகள், இங்கே இருக்கிற தொண்டு நிறுவனங்கள், நீங்கள் முதல் கண்களை விழித்து பாருங்கள். யாருக்கு நல்லிணக்கம் தேவை, யாருக்கு சமாதானம் தேவை, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யாருக்கு இது தேவை என்பதை, எவருடைய மனங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை, யாருடைய அராஜகங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதை இந்த இலங்கையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்களும் சமாதானம் விரும்புகின்ற நல்லிணக்கம் விரும்புகின்ற அமைப்புகள் முதலிலே உங்களுடைய கருத்திலே கொண்டு வாருங்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக இவ்வாறான அராஜகம் நடைபெறுகிற பொழுதுதான் கௌரவ தவிசாளர் அவர்களே, சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அக்னஸ் கெலமாட் அவர்களும் இலங்கை வருகிறார். அவர் வருகிற 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே பங்கு கொள்கிறார் என செய்திகளை நான் பார்த்தேன். நேற்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய 2ஆம் பக்கத்திலே நான் இந்த செய்தியை பார்த்தேன். நான் சில பத்திரிகை இன்னும் தினக்குரல் பத்திரிகையிலே இந்த செய்தியை பார்த்தேன். நேற்றைய தினம் வந்த பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் அக்னஸ் கெலமாட் அவர் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் இங்கே வந்து 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார் என்று நான் அம்மையார் அவர்களே, மன்னிப்பு சபையினுடைய அம்மையார் அவர்களே, நான் உங்களுக்கும் இந்த முன்னுக்கு நீங்கள் வர முதலே இந்த உயர்ந்த சபையினூடாக சொல்கிறேன். இங்கே நல்லிணக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, இங்கே இருக்கின்ற போலீஸ் அராஜகம் ஒரு கஞ்சிக்கு கூட மக்களை தெருவிலே அடித்து இழுத்து போலீஸ் நிலையம் கொண்டு செல்கிறது. ஆகவே இந்த விடயங்களை உங்கள் கவனத்துக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். மிக முக்கியமாக மக்களுக்கு, கஞ்சிக்காக ஏங்கிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தண்டனை, இப்பொழுதும் கஞ்சி காய்ச்சுவோரை கைது செய்கிற நாடு என்றால் எவ்வளவு கேவலமான நாடு. ஆகவே நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நான் இந்த சிரட்டையை சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுதான் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய சிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை, காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை, காய்ச்சுவதற்கு உப்பில்லை, அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு கூட கடிமை. அவ்வாறான நிலைமையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையிலே தான் அந்த குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள், அந்த மக்கள் குடித்து உயிர் தப்பினார்கள். அதனால் ஒரு முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து பாராளுமன்றத்தினுடைய நூதன சாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகாவது அந்த மக்களுக்கு இந்த சிரட்டை முள்ளிவாய்க்கால் மே 18 ஞாபகப்படுத்துகிற சிரட்டை என்பதை ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறி இதனை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். மிக முக்கியமாக எங்களுடைய மக்களுடைய கண்ணீருக்கும் வலிக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள், நீங்கள் ஜனாதிபதியாக வரலாம், பிரதமராக வரலாம், அமைச்சர்களாக வரலாம், ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் இப்பொழுதும் தெளிவோடு தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கான அரசியல் தீர்வு என்பது ஒரு நியாயபூர்வமானதாக, அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பறிக்கப்படாத அதிகாரங்களோடு நிலையானதாக நிற்கக்கூடிய வகையிலே அது எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த ஒற்றையாட்சி இல்லாத ஒரு சமஷ்டி ஆட்சிக்குள் அந்த தீர்வு எவ்வாறு அமைய வேண்டும், அதை கூட இந்த இழப்பில் இருந்து கேட்கிறோம். இவ்வளவு இழந்த பிற்பாடும் நாங்கள் ஒரு நீதியான கௌரவமான சமாதானத்தை, ஒரு நிரந்தரமான அரசியல் அதிகாரத்தை இந்த இடத்திலே கேட்கிறோம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே மீண்டும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றிகள். ஒரு ஆலயத்தில் கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக தண்டனை வழங்கப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விடயம் எனவும், அதோடு இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், எங்கள் தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் ஒரு எல்லையை கடந்து கொண்டு செல்கின்றது. எங்களுடைய தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றி 15 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த ஆண்டு 15வது ஆண்டு. 15 வருடங்கள் கடந்து இன்று வரை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. தொடர்ந்தும் எங்களுடைய மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி இராணுவத்தினருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் இபிடிபியினர், கருணா பிள்ளையான் குழுவினரால் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே வருடந்தோறும் இந்த மே 18ஆம் தேதியை முன்னிட்டு அந்த எங்கள் மீது நடந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற விதமாக, அதற்கான நீதியை கோருகின்ற விதமாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலை வாரத்தை அனுஷ்டிப்பதும், அந்த வாரத்திலே இனப்படுகொலை சார்ந்த சம்பவங்களை காட்சிப்படுத்துவதும்,
அந்த இனப்படுகொலை 2009 நடைபெற்று கொண்டிருந்த பொழுது உணவை ஆயுதமாக பயன்படுத்திய கோட்டாபய ராஜபக்சவும் அவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்சவும் பட்டினிச்சாவுக்குள் தமிழர்களை தள்ளிய போது அந்த தமிழர்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக அங்கே நெல்லிலிருந்து நெல் குற்றப்படுகின்ற பொழுது அந்த உமியோடு சேர்ந்து வெளியேறிய அந்த குறுநலை புடைத்து அந்த உமியை புடைத்து அதிலிருந்து வருகின்ற குறுநலை எடுத்து அந்த குறுநலை வெறும் தண்ணீரில் போட்டு அவித்து அதை கூட பச்சை குழந்தைகளுக்கு கூட உணவாக ஊட்டி உயிர் பிழைத்த வரலாறு நடைபெற்றிருக்கின்றது. அதை நினைவு கூறுகின்ற விதமாக அந்த கஞ்சியை கொடுக்கின்ற நிகழ்வை இந்த வாரத்திலே நாங்கள் செய்வது வழமை. அந்த வகையிலே நேற்றைய தினம் திருவண்ணாமலையிலே கட்டைப்பறச்சான் பகுதியிலே புவன கணபதி ஆலயத்தில் அந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக நேற்றைய தினம் இரவு எங்களுடைய கட்சியினுடைய திருவண்ணாமலை மாவட்ட உதவி செயலாளர் நவரத்தின ராசா கரிகரகுமார் 44 வயது மற்றும் வேறு பொதுமக்கள் 3 பேர் 3 பெண்கள் கமலேஸ்வரன் விஜிதா 40 வயது, கமலேஸ்வரன் தேனிலா அவருடைய மகள் 21 வயது, செல்வ வினோதன் சுஜானி 32 வயது ஆகிய 3 பெண்கள் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு 14 நாட்கள் அவர்களுக்கு தடுப்பு காவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம். இந்த நாட்டிலே மற்ற இனங்கள் மதங்களை மதிக்கின்ற சித்துவமாக இருக்கின்றது. அதுவும் ஒரு ஆலயத்திலே கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் 4 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிலே நீதிமன்றங்கள் இனவாத போலீசாருடைய கட்டளைகளுக்கு பணிந்து செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. போலீசார் நீதிமன்றத்திற்கு சென்று எதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய அளவுக்கு நீதிமன்றங்களுடைய சுயாதீன தன்மை பறிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறது. பொதுமக்களை ஒன்று கூட்டுவதும் அவர்களுக்கு உணவுகளை கஞ்சிகள் போன்றவற்றை பரிமாறுவதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்று சொல்லி போலீசார் கேட்டுக்கொண்ட தடை உத்தரவை அப்படியே வழங்கியிருக்கிறார்கள், மறுகேள்வி இல்லாமல். அப்படி என்றால் நான் கேட்கின்றேன், இந்த மாதம் உங்களுடைய வெசாக் மாதம், இந்த மாதத்திலே நீங்கள் தன்சல உணவு வழங்குகின்ற செயல்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த சொல்லி போலீசார் போய் நீதிமன்றங்களிடம் கேட்பார்களா? அதற்கு நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்குமா? அப்போ இது தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி. பௌத்தர் வழிபாடுகளை முன்னிட்டு தெருவுக்கு தெரு ஒரு கோடி இடங்களிலே நீங்கள் உணவுகளை வழங்குகின்ற நிகழ்வை செய்கிறீர்கள். அதை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இந்த இனவாத செயல்பாடுகளை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு, நாட்டில் தற்போது 2 ஜனாதிபதிகள் பதவியில் உள்ளதாகவே தெரிகின்றது என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்ல நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒருபுறம் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார், மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார். நாம் இது தொடர்பாக சிந்தித்தே பல விடயங்களை விரும்புகின்றோம். தனியார் மயமாக்கல், மறுசீரமைப்பு போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதனை புதிய அரசாங்கம் இடைநிறுத்த வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச கோரியிருந்தார். அந்த பணிகள் புதிய அரசாங்கத்தினாலேயே முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பிரகாரம் அவை கைவிடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனியூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடித்து மூதூர் நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவை நீதிபதி தஸ்னீம் பௌசான் வழங்கியுள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் 3 பேரும் பல்கலைக்கழக மாணவி ஒருவருமாக 4 பேர் நேற்று சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். நேற்றிரவு 8:30 மணிக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவி உட்பட 3 பெண்களும் ஆணொருவரும் சம்பூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இன்று மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலேயே விளக்கமறியல் நீடித்து உத்தரவிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி குற்றச்சாட்டின் கீழ் சமூக செயற்பாட்டாளர் கமலேஸ்வரன் விஜிதா, சமூக செயற்பாட்டாளர் செல்வ வினோத்குமார் சுஜானி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் நவரத்னராஜ ஹரிகுமார் ஆகியோரும் போலீசாரை தாக்கிய குற்றச்சாட்டில் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ள கலைப்பிரிவு மாணவி கமலேஸ்வரன் தேமிலா ஆகியோரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் மீது ICCPR சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது.
குறித்த கைது நடவடிக்கையின் போது பல்கலைக்கழக மாணவியின் தாயாரான கமலேஸ்வரன் விஜிதா என்பவரை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது மகளான தேமிலா தனது கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டியதாகவும் அதனை தடுக்க முயற்சித்த பெண் போலீசாருக்கு கத்தி வெட்டி காயம் ஏற்பட்டதால் பல்கலைக்கழக மாணவியும் கைது செய்யப்பட்டிருந்தார். காயத்துக்குள்ளான பெண் போலீஸ் உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூரும் முகமாக நேற்றைய தினம் சேனியூர் புவன கணபதி ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு பொதுமக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சம்பூர் போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து குறித்த நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரிய நிலையில் அதில் ஈடுபட்டிருந்தவர்கள் தடை உத்தரவை வாங்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வை முன்னெடுத்ததாகவும் தெரிய வருகின்றது. இந்நிலையிலேயே குறித்த கைது சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அரசாங்கம் தம்மிடம் கோரினால் தற்போது ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் கூலிப்படியாக பணிபுரியும் இலங்கை ராணுவத்தினரை ஒரு வாரத்திற்குள் இந்நாட்டுக்கு அழைத்து வர முடியும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை ராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கூலிப்படியாக அனுப்பப்படுவதால் அவர்களின் வாழ்க்கை அகால நாசமாகி வருகின்றது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு ஆட்கடத்தல்காரர்கள் இணைந்து இந்த கடத்தலை நடத்துகிறார்கள். இலங்கை அரசும் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ரஷ்யா மற்றும் உக்ரைனிய அரசாங்கங்கள் கூலிப்படையினரை நேரடியாக பணியமர்த்துவதில்லை. இவ்வாறு பணியமர்த்தப்படும் கூலிப்படையினருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. அவர்கள் போரின் முன் வரிசையை நேரடியாக குறிப்பிடுகிறார்கள். முன் வரிசையில் சுமார் 1500 வெளிநாட்டினர் கொண்ட கூலிப்படை இருப்பதாக உக்ரைனின் தூதுவர் என்னிடம் கூறினார். அவர்களுள் அதிக எண்ணிக்கையிலான இலங்கை ராணுவத்தினர் உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். போரில் இறந்தவரின் உடலை கூட இலங்கைக்கு கொண்டு வர எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. உக்ரைன் அல்லது ரஷ்ய ராணுவத்தில் இணைய வேண்டுமாயின் அந்நாட்டு பிரஜையாக இருக்க வேண்டும். இவ்வாறு கூலிப்படையாக செல்வதால் இரு நாடுகளும் எந்த பொறுப்பையும் ஏற்காது. எனவே இது ஒரு வியாபாரம். இதில் சிக்காதீர்கள். இது ஒரு வழி டிக்கெட். திரும்பும் டிக்கெட் இதில் இல்லை. நான் தூதராக செயற்பட்டால் இதை ஒரு வாரத்தில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அவர் தெரிவித்தார். ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படையினராக ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் ஈடுபடும் சம்பவத்துடன் அரசாங்கத்திற்கும் தொடர்பு உள்ளதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபுட இன்று நாடாளுமன்றில் கேள்விகளை எழுப்பியிருந்தார். ரஷ்யாவுக்கு சுமார் 600 முதல் 800 பேர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பலவந்தமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பலர் எமக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களை மீட்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவர்கள் அங்கு சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சருக்கும் நாம் அறிவித்துள்ளோம். ஆனால் ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படையினராக இணைத்துக் கொள்ளப்பட்ட ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் சட்டவிரோதமாகவே அங்கு சென்றுள்ளதாக கூறுகின்றனர். எனவே இந்த விடயத்தில் தலையிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். தமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் அங்கு சிக்கியுள்ளவர்களை ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திற்குள் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதாக தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் இந்த விடயத்துடன் அவருக்கு தொடர்பு உள்ளதா என வினவுகின்றோம் என காமினி வலைபுட தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போர் நடவடிக்கைகளுக்கு ஓய்வு பெற்ற இலங்கை படையினர் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜ்யாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னகோன் தெரிவித்தார். ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படையினராக ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படும் சம்பவத்துடன் அரசாங்கத்திற்கும் தொடர்பு உள்ளதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபுட இன்று நாடாளுமன்றில் கேள்விகளை எழுப்பியிருந்தார். இவ்விடயம் தொடர்பாக பதிலளித்து உரையாற்றிய போதே ராஜ்யாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னகோன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்ய உக்ரைன் போர் நடவடிக்கைகளுக்கு ஓய்வு பெற்ற இலங்கை படையினர் ஈடுபடுத்தப்பட்ட ஆட்கடத்தல் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். லட்சக்கணக்கான பணம் பெற்று இந்த மோசடியுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இந்த பிரச்சினை இலங்கையில் மாத்திரமன்றி பல நாடுகளிலும் உள்ளது. இருப்பினும் வெளிவிவகார அமைச்சு இந்த பிரச்சினைகளில் தலையிட்டு அவர்களை நாட்டிற்கு அழைத்து வர அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கும். அத்துடன் இந்த ஆட்கடத்தல் சம்பவத்தின் முக்கியமானவர்கள் யார், இது எவ்வாறு இடம்பெறுகிறது என்பது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள புலனாய்வுத்துறை மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என ராஜ்யாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னகோன் மேலும் தெரிவித்தார். தற்போது நடைபெறும் சாதனதர பரீட்சையின் விஞ்ஞான பாட வினாத்தாளின் சில வினாக்களில் காணப்பட்ட குளறுபடிகள் காரணமாக குறித்த வினாக்களுக்கு மாத்திரம் இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். விஞ்ஞான பாடத்திற்கான வினாத்தாளில் காணப்படும் சில வினாக்கள் உள்ளடங்களுக்கு அப்பால் காணப்படும் விடயங்களில் இருந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சில வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம்
எனும் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகத்தில் அனைவருக்கும் சம்பள உயர்வினை வழங்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கமைய இன்று காலை 10 மணியளவில் யாழ் பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை எந்த கொம்பனாலும் இனி பெற்றுக் கொடுக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட உள்ள கட்டட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் அரசியல் வகைகளில் ஒன்றான எதிர்ப்பு அரசியலுக்கான காலம் 2009 முள்ளிவாய்க்காலுடன் நிறைவுக்கு வந்துவிட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை இனி எந்த கொம்பன் வந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. தசாப்தங்களாக தமிழர்கள் எதிர்ப்பு அரசியல் செய்து அதனால் ஏற்பட்ட நன்மை தீமைகளை கணக்கிட்டு பார்த்தால் தமிழர்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்று தெரியும். என்னை பொறுத்தவரை தமிழர்களுக்கு தற்போது தேவை ராஜேந்திர அரசியலேயாகும். அதனையே நான் தற்போது செய்து வருகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கட்சியின் புதிய பொதுச் செயலாளர் கீர்த்தி உடவத்த மற்றும் அதன் அரசியல் குழு உறுப்பினர்கள் ஆகியோர் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்துவதை தடுக்கும் வகையில் கடவளை மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களான இஸ்ரோ அபிவர்த்தன மற்றும் சுமித் விஜயமுனி டி சொய்ஸ் ஆகியோர் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களை பிரதிவாதிகளாக பெயரிட்டு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை அடுத்து கடவளை மாவட்ட நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்திலிருந்து சந்தேக நபர் ஒருவர் இன்று தப்பிச் சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கஞ்சாவை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு தாமரை கோபுரத்தில் பேஸ் ஜம்ப் எனும் சாகச நிகழ்வில் ஈடுபட்ட வெளிநாட்டு பிரஜையொருவர் கீழே விழுந்து காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. தாமரை கோபுரத்திலிருந்து பேஸ் ஜம்ப் பாய்ச்சலின் போது பரசூட்டை திறப்பதில் ஏற்பட்ட தாமதத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். காயமடைந்த வெளிநாட்டு பிரஜை அமெரிக்காவைச் சேர்ந்தவர் என்றும் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புத்தளத்தில் பல கோடி பெறுமதியான அம்பர் எனப்படும் திமிங்கலத்தின் வாந்தியை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனை விற்பனை செய்ய முயற்சித்த 5 பேரையும் இதன்போது கைது செய்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வீடொன்றில் புதைத்து வைத்திருந்த நிலையில் சுமார் 10 கோடி பெறுமதியான அம்பர் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. வெண்ணாத்துவில் போலீஸ் விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடலில் மிதந்து வந்த நிலையில் அதனை மீட்ட மீனவர்கள் விற்பனை செய்யும் நோக்கில் புதைத்து வைத்திருந்ததாக விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. குருநாகல் கிரிபாவ பிரதேசத்தில் கணவனை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை கொலை செய்துவிட்டு இரவில் சடலத்தை தோளில் சுமந்து சென்று மேல் கிரிபாவ ஏரியில் வீசியதாக மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேல் கிரிபா சரகன்ப பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய உதயகுமார் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரான மனைவி கணவரின் கழுத்தை நெரித்து சடலத்தை தோளில் சுமந்து சுமார் 150 மீட்டர் தூரம் வரை சென்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் 33 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.